ஹே காய்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். எல்லாருமே ஸ்பீச், எஸ்ஸே, அப்புறம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீச்க்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். அது தமிழில். அண்ட் அதோட டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுமுறை கண்ட வாசகம் என்பது பற்றி வள்ளலார் கூறும் நல்வழிகள் அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். மாண்புமிகு தலைவர்களே, அன்பார்ந்த நடுவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் தங்கள் முன் பேச தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு மனுமுறை கண்ட வாசகம் என்பது பற்றி வள்ளலார் கூறும் நல்வழிகள் என்பதாகும். மனுமுறை என்பதன் பொருள் மனித நேயம், கருணை, நியாயம், அனைத்து உயிர்களையும் சமமாக காணும் பார்வை. இந்த மனுமுறை சட்ட நூல்களில் மட்டுமில்லை, அது மனித மனத்தில் இருக்க வேண்டும் என்பதே வள்ளலார் காட்டிய உண்மை. திருவருட்பிரகாச வள்ளலார் தமிழ் உலகம் கண்ட அருளாளன், ஜீவ காருண்யத்தின் தூதர். அவர் சொல்லிய வழி ஒன்றுதான், உயிர்களுக்கு இரக்கம் காட்டுதல். அதையே அவர் மனுமுறை கண்ட வாசகம் என்றும் அழைத்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இந்த ஒரு வரி போதாதா மனுமுறை என்றால் என்ன என்பதை உணரச் செய்ய? பயிர் வாடினால் கூட மனம் வாடும் அளவிற்கு கருணை கொண்ட மனிதன்தான் உண்மையான மனிதன் என்று தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். உயிர் கொலை செய்வது நரகத்திற்கே வழி என்பதை உணர்ந்ததால்தான் உயிர் எவ்வாறாயினும் உயிர் உயிரே என்றார். அதாவது மனிதனாக இருந்தாலும், விலங்காக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், புழுவாக இருந்தாலும் உயிர் ஒன்றே. வள்ளலார் உருவாக்கிய சத்திய ஞான சபை அன்னதான முறைகள் அனைத்தும் மனுமுறையின் வெளிப்பாடே ஆகும். பசியினால் வாடும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே இறை வழிபாடு. அதாவது கோவிலில் மணி அடிப்பதை விட பசியானவனுக்கு சோறு போடுவது மேலான பக்தி என்றுள்ளார். இன்றைய உலகில் வன்முறை, வெறுப்பு, உயிர்கொலை, பாகுபாடு அனைத்தும் பெருகி வருகிறது. இதற்கு தீர்வு என்ன? வள்ளலார் காட்டிய மனுமுறை. கருணை பேசும் நாவு, இரக்கம் காட்டும் மனம், உயிர்களை நேசிக்கும் பார்வை. இதுவே உண்மையான முன்னேற்றம். என் உரையை முடிக்கும் முன் வள்ளலாரின் ஒரு அருமையான வாசகத்துடன் நிறைவு செய்கிறேன். அருள் ஒன்றே கடவுள். அந்த அருள் என்பது கருணை, மனுமுறை, உயிர் நேயம். இந்த நெறியை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். கருணை மலரட்டும், மனுமுறை வளரட்டும், வள்ளலார் வழி வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்படி பேசி முடிச்சுடுங்க. இது உங்களுடைய ஸ்பீச். அண்ட் டைமிங் பத்தலைன்னா எஸ்ஏல என்ன கொடுத்துருக்கேனோ அதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பேசும்பொழுது கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ. அண்ட் வேறு ஏதாவது இதே மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.